அன்பு தமிழ் நண்பர்களே வணக்கம். வேலையில்லா இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் தான் இந்த வீடியோ. தாய்மார்களே, பெரியோர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு மேக் இன் இந்தியா மோடி சொன்னார். மோடி ஐயா என்ன சொன்னாரு? மேக் இன் இந்தியா. அது மாதிரி நம்ம வீட்டிலேயே, நம்ம ஊர்லேயே நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம், என்ன எப்படி செய்ய போகிறோம், எப்படி சேல் பண்ணணும், இது ஒரு சில தெரியாது. ரெண்டாவது, இது கொஞ்சம் ஃபார்முலா தெரியாது. அது எல்லாம் நான் சொல்லித்தரேன் வாங்க. இதுக்கு முன்னாடி நான் போட்ட 4 வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற குறைஞ்சது 300 இளைஞர்கள் எங்கிட்ட வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இதில் 17 பேர் எங்கிட்ட ப்ராடக்ட் வாங்கி இன்றைக்கி சேல்ஸ் பண்ணுறாங்க. 17 பேர் நாகப்பட்டினம், சிவகாசி, சீர்காழி, இந்த மாதிரி ஒரு கும்பகோணம், நாகர்கோயில், கன்னியாகுமரி, கேரளாவிலேருந்து நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஒரு சில அனுப்புங்க, உங்கள் வீடியோ பார்த்தேன், நானும் பிஸ்னஸ் பண்ணேன். இளைஞர்களே, தமிழ் நண்பர்களே, நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நிறைய பணம் கிடைக்கும். உங்களுக்கு நிறைய எப்படி சம்பாதிக்கிறது, உங்களுக்கு எப்படி சேல்ஸ் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். சூட்சகமாக சொல்லித்தரேன். கவலைப்பட, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. பணம் வேணும் நண்பர்களே. சொந்தக்காரங்க மதிக்க மாட்டாங்க. உங்ககிட்ட வந்து பணம் இருந்தால் நீங்கள் எதை ஒன்றாலும் வாங்கலாம். இதை பாருங்கள், பணம் இருந்ததுனால தான் இந்த கார் வாங்கினேன், பணம் இருந்ததுனால தான் பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த வண்டி வாங்கினேன். நாங்கள் நண்பர்களே சும்மா கிடையாது. மேக் இன் இந்தியா மோதியுடைய வழியில் செல்றவன். நான் ஒவ்வொரு நாளும் ஜிஎஸ்டி போட்டு கரெக்டாக ஆடிட்டர் வச்சு கணக்கு பண்ணி ஒவ்வொரு மெட்டீரியல், ஜிஎஸ்டி இல்லாமல், ஆடிட்டர் இல்லாமல் நம்மளுக்கு ரா மெட்டீரியல் கொடுக்க மாட்டாங்க. சப்தகிரி கல்புரம் ஆந்திராவிலேருந்து வர வச்சு, கல்புரம் செஞ்சு வர வச்சு, ஜிஎஸ்டி மூலிமா வர வச்சு நாங்கள் ஒவ்வொன்றும் செய்கிறோம். நண்பர்களே வாங்க, நண்பர்களே உங்களுக்கு ப்ராடக்ட் காட்டுறோம் வாங்க. இன்றைக்கி நாங்கள் ப்ராடக்ட் காட்டுறோம். இன்றைக்கி பாருங்கள் நண்பர்களே, இளைஞர்கள் நிறைய பேர் நீங்கள் சொன்னீங்க, யாருங்க வாங்குறாங்க, எப்படி வாங்குவாங்க? இதை பாருங்கள், பண்டல் போடுங்க, இந்த பண்டலை காட்டுப்போம். இது போது நண்பர்களே நாகப்பட்டினம், நண்பர்களே இது போது சென்னை, இது போது பாருங்க, இது ஒரு ஊருக்கு போகுது. மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், கேரளா, இதை மாதிரி நண்பர்களே அங்கே காட்டுங்க. இதை பாருங்க, இது என்னன்னு சொல்லிட்டா, இதுதான் வந்து சாமா விளக்குற நார். சாமா விளக்குற நாரில் 2 விதம் இருக்குது. ஒன்று ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர், ஒன்று வந்து கிரீன் பேட். இந்த 2மே சாமா விளக்கப்பெல்லாம் சிட்டியில் சாமா விளக்குறதுக்கு தேவைப்படும். ஒவ்வொரு பொருளையும் அவங்க 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் போயிட்டு அவங்களுக்கு 5 ரூபான்னு சேல்ஸ் பண்ணால் போதும். கடைக்காரங்க அவங்க 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் 5 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுங்க. நான் வந்து வாங்க சொல்கிறேன், அந்த ஷீட்டை காட்டிட்டு சொல்லலாம். வாங்க நண்பர்களே, வாங்க நண்பர்களே, அன்பு நண்பர்களே வாங்க. இதுதான் ஸ்க்ரப்பர், இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே காட்டியிருப்பேன். குட் பிரைட், நம்மளுடைய கம்பெனி இது. குட் பிரைட், இதை பாருங்க, குட் பிரைட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதுலேயே எங்கள் நம்பர்லாம் இருக்குது. இதை பாருங்கள், இது மாதிரி 12 இருக்கும். இந்த 12லையும் ஒரு 12 கிராம் இருக்கும், 10 கிராம் இருக்கும், 11 கிராம் இருக்கும். கை வலிக்காதுங்க. சாமா விளக்கும் போது கை வலிக்காதுங்க. இதில் வந்து ஜிஐன்னு ஒரு இரும்பு மெட்டீரியலை கலந்து கடையில் நிறைய விற்பாங்க. நம்ம டூப்ளிகேட் போட மாட்டேங்க. பூனா போயிட்டு வாங்கிட்டு வரேங்க. எனக்கு ஹிந்தி தெரியும். நான் வந்து பூனா போயிட்டு வாங்கிட்டு வரேன். நான் 30 வருஷமாக நாங்கள் ஆர்மியில் இருந்ததுனால ஹிந்தி நல்லா, எல்லா வெளியூரில் போயிட்டு ரா மெட்டீரியல். இதை பாருங்கள், இந்த ஷீட்டு சிவகாசியில் அடித்தோம். இதை வந்து இந்த ரா மெட்டீரியல் பூனாவில், இந்த கப்புலாம் வந்து பாண்டிச்சேரியில், இதை மாதிரி பல ஊர்லேருந்து நாங்கள் வாங்குகிறோம். ரா மெட்டீரியல் வாங்கி இதை செஞ்சு உங்களுக்கு கொடுக்குறோம். என்ன விலை கொடுக்குறோம்? 35 ரூபா ஒரு ஷீட்டு. எம்ஆர்பி விலை 120 ரூபா ஒரு பாக்ஸ். இதை பாருங்கள், பாக்ஸை பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் அடிச்சிருவோம். 35 ரூபா ஒரு அட்டையுடைய விலை, 35 ரூபா. நீங்கள் இதை பாருங்க அனுப்பிச்ச பாருங்க, அதை பாருங்க, என்ன பாருங்க, இந்த ஒரு 100 ஷீட்டு விற்றா உங்களுக்கு 2500 ரூபா உறுதி. நண்பர்களே, என்ன விலைக்கு விற்க போறீங்க? 2500 ரூபா இப்படி தானே கிடைக்குன்னு கேட்குறீங்க. ஒரு ஷீட்டோட விலை எவ்வளவுக்கு தரேன்? 35 ரூபா தானே தரேன். நீங்கள் எவ்வளவு சேல்ஸ் பண்ண போகிறீங்க? 10 ரூபா பொருள் 5 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிக்கிறா. 5 ரூபா ஒரு ஷீட்டுக்கு 25 ரூபாய்க்கு, 60 ரூபான்னு விற்றா. இது கடைக்காரங்க எவ்வளோ வைப்பாங்க? 120 ரூபாய்க்கு விற்பாங்களா? அது பாருங்கள், 120 ரூபா போட்டுக்கிட்டு பாருங்கள். கடைக்காரங்க 120 ரூபாய்க்கு விற்பாங்களா? நாங்கள் ஒரு ஷீட்டை வந்து நீங்கள் 60 ரூபாய்க்கு கொடுக்குறீங்களா? நாங்கள் எவ்வளோ? 35 ரூபாய்க்கு. அப்போ 200 ஷீட்டு ஒரு நாளைக்கு விற்றாலே உங்களுக்கு 5000 ரூபாய் நண்பர்களே.
ஐடின்னு போகிறீங்க நண்பர்களே, கம்பெனி வேலைக்குன்னு போகிறீங்க நண்பர்களே. இன்னும் நிறைய பேர் கம்பெனி என்ன தராங்க சம்பளம்? 30,000, 40,000, 50,000, 70,000, மிஞ்சி போனால் 1 லட்சம், மிஞ்சி போனால் 1.5 லட்சம் பிஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ செல் பண்ணுறீங்களோ அவ்வளோ காசு. சுதந்திரம், எவனுக்கு அடிமை கிடையாது. என்ன எப்படி சேல்ஸ் பண்ணி இதை மாதிரி பல பொருளுக்கு என்கிட்ட நீங்கள் ஒன்று தான் நினச்சிடாதீங்க. இதை மாதிரி 16 பொருளுக்குது என்கிட்ட. வாங்கி சேல்ஸ் பண்ணுங்க. இன்னும் ஊரில் குர்குரே இருக்கும், இன்னும் நிறைய பொருளுங்க இருக்கும். வாங்கி வண்டியில் போயிட்டு சேல்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு கிராமமாக போங்க, ஒரு நாளைக்கு ஒரு ரூட்டு போங்க. இப்போ இங்கே நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டு மணலூர்பட்டியிலேருந்து பேசுகிறோம்னா ஒரு நாளைக்கு ஒரு ரூட்டு. அதை மாதிரி உங்கள் ஊரில் நாகப்பட்டினம், நாகர்கோயிலில் உங்கள் ஊரில் ஒரு நாளைக்கு ஒரு ரூட்டு போங்க. ஒரு நாளைக்கு ரூட்டு போனீங்கன்னா கேஷ் பேமெண்ட் பண்ணுங்க. கடனாக போடாதீங்க, எந்த பொருளையும் கடனாக போடாதீங்க. ஏன்னா குவாலிட்டியான பொருள் உங்களுக்கு வேணான்னு சொல்ல மாட்டாங்க. 12 கிராம் லேடிஸுங்க யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. லேடிஸுங்க கூட வீட்டில் இருக்கிற லேடிஸுங்க கூட ஒரு பாக்ஸ் 2 பாக்ஸ் வாங்கி பக்கத்தில் கொடுத்து ஒரு 5,000 ரூபா எக்ஸ்ட்ரா சம்பாதிங்க. ஏதாவது ஒரு செலவுக்கு உதவும் உங்களுக்கு. ஏதாவது ஒரு செலவுக்கு. இது மட்டும் இல்லை நண்பர்களே, வாங்க சொல்கிறேன், வாங்க என் வீடியோவை பாருங்கள். நிறைய இளைஞர்களே என்னுடைய இதுனா ஒரு 100 பேருக்காவது என் மூலத்தில் ஒரு வேலையை கொடுக்கும். ஒரு ஆசை, ஒரு 100 இளைஞர்களுக்காவது படிச்சுட்டு சும்மா இருக்கிற இளைஞர்கள். நிறைய பேருக்கு ஃபார்முலா தெரியாது, தொழில் ரகசியமாக வச்சுக்கிட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் அப்படி கிடையாது. என்ன பண்ண போகிறோம், 60 வயசு ஆயிடுச்சு, 100 பேருக்குனாச்சும் வேலைக்கு போயிட்டே இருக்கோம், டைம் பாஸ் பண்ணிட்டு. இதை பாருங்க நண்பர்களே, இந்த ப்ராடக்ட் முடிஞ்சிச்சா? அடுத்தது பச்சை நார், கிரீன் பேட், பச்சை நார் சொல்லிச்சா? அந்த அட்டை டஜன் 35 ரூபாய். 35 இளைஞர்களே, தமிழ் நண்பர்களே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. 6200123949. இந்த பாருங்க, இதான் பச்சை நார், கிரீன் பேட். இதை பார்த்தீங்களா? இந்த மொத்தத்தை பார்த்தீங்களா? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, மெலிசா எடுத்து சேல்ஸ் பண்ணுவாங்க. இந்த மொத்தத்தை காட்டுறதுக்கு தான் இது தனியாக ரா மெட்டீரியல். இதை என்ன பண்ணுவாங்க, மெலிசா எடுத்துவாங்க. இதை பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் பாருங்க. கல் மாதிரி இருக்கும். ஒரு சில விளக்கவே முடியாது சாமான். எவ்வளோ ஆயிடுச்சா? பசங்க பிஸ்னஸுக்காக வெளியே கிளம்புறாங்க. உங்களுக்காக தான் வீடியோ போட்டோம். என் நம்பர் 6200123949. உங்களுக்கு பிஸ்னஸ் பிடிக்கணும், பணம் சம்பாதிக்கணும் ஆசை இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்க. உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பி வைப்போம். ஒரு பெட்டியில் 50 அட்டை இருக்கும். 50 அட்டையோட விலை 1750. 2 பெட்டி வாங்கினீங்கன்னா 3500 ரூபா போடுங்க ஜிபேயில். உடனே உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிச்சி வைக்கிறோம். இதுதான் கற்பூரம். இதை பாருங்கள், இந்த கற்பூரம் என்னென்னா ஒரு டப்பா 35 ரூபா. நீங்கள் ஒரு டப்பா விற்றா 15-20 ரூபா கிடைக்கும். 50 ரூபா விற்கலாம் ஒரு டப்பா. 35 ரூபாய்க்கு நாங்கள் போடுறோம். நீங்கள் 50 ரூபா விற்கலாம். கற்பூரம் கார்த்திகை மாதம் தீபம் வருது. நிறைய பேர் கற்பூரம் வாங்குவாங்க. நிறைய பேர் கற்பூரம் வீட்டில் ஏற்றுவாங்க. வாங்க நண்பர்களே, வாங்க சீக்கிரம் வாங்க, வீடியோ சீக்கிரம் முடிக்கலாம். இதை பாருங்க, இது வந்து ஸ்லாப்புங்க, ஹேண்ட் கட்டிங் கற்பூரம். ஹேண்ட் கட்டிங் கற்பூரம் இது வந்து ஐசோ கற்பூரம். வாசனையாக இருக்கும், ரொம்ப வாசனையாக இருக்கும். இதை பார்த்தீங்களா? இது எல்லாம் ஹேண்ட் கட்டிங் கற்பூரம். இதை பாருங்க, இதை மாதிரி பற்ற வச்சு இந்த மாதிரி பாருங்க. தம்பி பாருங்க, சின்ன வயசுல என்ன அவங்க அம்மா கூட உட்காந்து ஹெல்ப் பண்ணுறான் பாருங்க. அந்த தம்பி அவங்க அம்மாவுக்காக ஒரு ஹெல்ப்பிங். பாருங்க, கல்பது போங்க, இப்படின்னா சேல்ஸ் பண்ணுங்க. இந்த பாருங்க என்ன, இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வாங்கி சேல்ஸ் பண்ணுங்க. அது மாதிரி வாங்கி சேல்ஸ் பண்ணுங்க. கல்பூரம் வாங்கி சேல்ஸ் பண்ணுங்க. சர்ப்பு வாங்கி சேல்ஸ் பண்ணுங்க. அகர்பத்தி வாங்கி சேல்ஸ் பண்ணுங்க. நம்மகிட்ட கப்பு சாம்பிராணி இருக்குது, கேளுங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். அகர்பத்தி 5 ரூபா பாக்கெட், 10 ரூபா பாக்கெட் அனுப்பி வைக்கிறேன். பணம் எப்படி சம்பாதிக்கணும் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்கள். ஆனால் பிஸ்னஸ் பண்ணால் மட்டும் இருக்காது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பணம் இருந்தால் தான் மதிப்பாங்க, பணம் எல்லாம் மதிக்க மாட்டாங்க நண்பர்கள். சரிங்களா? இன்றைக்கி பெண்கள் எல்லாமே ஐடி 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 ஐடின்னு போகிறாங்களே. என்ன ஐடி? அவனும் ஒரு கம்பெனி தான் வச்சுருக்கான். அவன் கோடி கணக்கில் கம்பெனி வச்சுக்கிறான். நம்ம 1000 கணக்கில் முதலீடு சின்ன கம்பெனி வச்சுருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். எல்லாமே கம்பெனி வேலை தான் செய்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுனால அசிங்கமாகவும் கேவலமாகவும் நினைக்காதீங்க. சூப்பராக நல்லா சம்பாதிக்கலாம், நிறைய பணம் சம்பாதிக்கலாம். நான் ஒவ்வொரு நாளும் வீட்டில் உட்காந்து இருக்காதீங்க தயவுசெய்து. ஒரு 3500 ரூபா தான் முதலீடு. நான் என்ன கோடியாக ஏற்றணும் நான் சொல்ல, லட்சமாக ஏற்றணும் சொல்ல. ஒரு 50,000 60,000 கேட்டினா இன்னும் 1,50,000 கேட்டலாம். 3500 ரூபா எட்டினதுன்னா ஒரு நாளைக்கு 2500 ரூபா லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ் நான் சொல்லித்தரேன். வேற யாராவது இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். 2500 ரூபா நான் தரேன், ஒரு நாளைக்கு என்கிட்ட வாடா பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்கிறவன் எவனா இருந்தால் சொல்லுங்கள். எவ்வளோ தரமாட்டான், எவ்வளோ தரமாட்டான். கேரண்டி சேலஞ்சு பண்ணுறேன். 2500 ரூபா
100 அட்டை சேல்ஸ் பண்ணா உனக்கு 2500 ரூபாய் கிடைக்கும். எங்க சேல்ஸ் பண்ணோம்? ஹோட்டல் கடை. இப்போ திருவண்ணாமலை எடுத்துங்க, ஏதாவது ஒரு ஊரை எடுத்துங்க, ஒரு ரவுண்டு வந்தீங்கன்னா எவ்வளோ டீ கடை, ஹோட்டல் கடை, அதில் போய் சேல்ஸ் பண்ணுங்க. நீங்கள் மளிகை கடைக்கு போகாதீங்க. மளிகை கடைக்கு போனால் அடிமாட்டு வேலைக்கு கேட்போம். என்ன ஏன் மளிகை அடிமாட்டு வேலைக்கு? அவனுக்கு தெரியாது, அவன் பிஸ்னஸ் பண்ணி பழக்கம். நீ 60 ரூபான்னு சொன்னீங்கன்னா உன்கிட்ட 30 ரூபாய்க்கு கேட்பான். அவன்கிட்ட போகாதீங்க. டீ கடை, ஹோட்டல் கடை, பங்க் கடை, சின்ன சின்ன கடைங்களாக இருக்கும், அங்கே போய் சேல்ஸ் பண்ணுங்க நண்பர்களே. என்ன இந்த நான் சொல்கிறேன், இங்கே உங்களுக்கு பிஸ்னஸ் சேல் பண்ண தெரியலையா, என்கிட்ட வாங்க, நான் சொல்லித்தரேன். மோட்டர் சைக்கிள் இல்லையா எங்கிட்ட, ஆனால் 3500 ரூபா பணம் மட்டும் எடுத்துன்னு வரணும். புரியுதா? கடன் சுத்தமாக கனவுல கூட என்கிட்ட வந்து பேசிடாத. நீ கடன் தர மாட்டேன், பணம் தந்தாதான் மெட்டீரியல் தருவேன். கடன்ற ஒரு பேச்சுக்கே என் லைஃப்பில் இடம் கிடையாது. கடன் கொடுத்து நிறைய நஷ்டமாயிட்டு. வாங்க கடன் கொடுத்துட்டு வாங்க போனால் அடிக்க வராங்க, பேசுகிறாங்க, திட்டுறாங்க. நம்ம என்னத்துக்கு கடன் கொடுத்துட்டு நம்மகிட்ட அடி பேசி திட்டு நம்ம முடியுமா? ஆர்மியில் இருந்துட்டு அவன்கிட்ட போய் சண்டை போட்டு இருக்க முடியுமா? ஒரு ரெஸ்பெக்டாக இருந்துச்சு. அதனால் தயவுசெய்து இளைஞர்களே, உங்களுக்கும் சொல்கிறேன், யாருக்கும் கடன் கொடுத்தாங்க. பணம் கொடுத்தா பொருளை கொடுங்க, இல்லாட்டா பரவாயில்ல, போயிட்டே இருக்கு. இதை பாருங்க, ஒரு ஊரில் 4000 கடை 5000 கடை இருக்குது. 100 கடையில் விற்றா போதும். 20 கடையில் நோ சொல்லுவாங்க, 21வது கடையில் சேல்ஸ் பண்ணுங்க. ஆனால் அது சோர்வு ஆகிடாதீங்க, மனசில் சோர்வு ஆகிடாதீங்க. ரொம்ப அருமையாக சம்பாதிக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. நீங்கள் வாங்க, ஃபோன் பண்ணுங்கள். 6200123949 நம்மளுக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம். எந்த பொருள் வேணுமோ ஃபோன் பண்ணுங்கள், பேசுங்க. ஃபோன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களே, எங்கள் சொந்தக்காரங்க யாரெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லோரும் எங்கள் சொந்தக்காரங்க, எனக்கு வேண்டியவங்க யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலயமா ஒரு 1000 பேருக்கு போகும் இந்த வீடியோ. நண்பர்களே, மறக்காதீங்க. நான் வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் மல்லூர்பட்டியிலேருந்து பேசுகிறேன். அன்பு நண்பர்களே, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிஸ்னஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.